ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. എല്ലാവർക്കും നമസ്കാരം. ശ്രീ ஞானாம்பிக ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஃபார் வேதிக் லிவிங்கில் பிராமண சம்ஸ்காரம் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்க போகிறது. இந்த கோர்ஸோடு ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிராமணர்களுக்கு மாத்திரம் உள்ள ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னது அப்படின்னு நம்ம சாஸ்திரோக்தமாக பார்த்தானா, നമ്മളോട് കാര്യം നമ്മളോട് ആഗ്രഹം സാധിக்கிறதுக்கும் നമ്മളോട് കഷ്ടതകളെ പോக்கிறதுக்கும் ദേവത ആരാധനം വഴി നമുക്ക് നേരെ ചെയ്യാൻ முடியும். ദേവതകളെ പ്രീതിപ്പെടുത്തി അവളുടെ അനുഗ്രഹം വാങ്ങി നമ്മളോട് മുയற்சியினால സാധിக்க முடியாத കാര്യങ്ങൾ தேவதைகளை வச்சு நமக்கு செய்ய முடியும். அது மாதிரி நம்மளோட கஷ்டங்களையும் அந்த தேவதையோட அனுகிரகம் வழி பாபங்களை எல்லாம் மாற்றி அந்த கஷ்டங்களையும் மாற்ற முடியும் அப்படின்னு தெரிகிறது. സ്വന്തം കഷ്ടവും സ്വന്തം ആഗ്രഹവും മറ്റുമില്ലാമയ്ക്ക് ലോക നന്മയ്ക്ക് വേണ്ടിയും രാജ്യത്തോട് സമ്പദ് സമൃദ്ധിക്കും ശ്രേയസ്സുക്കും എല്ലാം ബ്രാഹ്മണ இந்த மாதிரி പ്രവർത്തിച്ചുകൊണ്ടിരുന്ന ദൈവാധീനം ജഗത്സർവം മന്ത്രാധീനം തു ദൈവതം തന്മന്ത്രം பிராமணாதீனம் பிராமணோ மமதேவத அப்படின்னு மகாபாரதம் பேசுறது. லோகம் நடக்கிறதே இந்த தெய்வாதீனத்தினால தான். அந்த தெய்வாதீனத்துக்கு அந்த தேவதைகள் மந்திரத்துக்கு அதீனமாக இருக்கு. அந்த மந்திரம் பிராமணாளுக்கு அதீனமாக இருக்கு. அதனால அந்த வேத மந்திரங்களை வச்சு எந்த தேவதையும் நமக்கு நேர பிரீதிப்படுத்தி எல்லா காரியங்களும் நமக்கு நேட முடியும். 200 வருஷம் முந்தி வரை இந்த மாதிரி தான் நம்ம சம்ஸ்காரம் இருந்தது. அப்புறம் பல காரணத்தினாலேயும் அந்த சம்ஸ்காரங்கள்லாம் போய் அது மாதிரி நிறைய சாம்பத்திகமான புத்திமுட்டும் வந்த உடனே பல ஜோலி தேடி நம்ம சம்ஸ்காரத்திலிருந்தெல்லாம் விட்டு போகேண்டி வந்தது. இப்போ സാമ്പത്തിക ഭദ്രത ധാരാളം ഇരുന്നാലും സമ്പത്ത് ധനമെല്ലാം ഇരുന്നാലും കഷ്ടവും അതുമാതിരി நிறைய இருக்கு. அந்த காலத்தில் உள்ளவா திருப்தியாக சந்தோஷமாக இருந்திருக்கான், லக்ஸூரியஸாக இருக்கல. இப்போ உள்ளவா லக்ஸூரியஸாக இருக்கா அப்படின்னாலும் அது மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்குது. കുടുംബത്തിലെ ഐക്യമില്ലായ്മ, ദമ്പതികൾ തമ്മിൽ ഐക്യമില്ലായ്മ, ഡൈവേഴ്സ്, കല്യാണം ശരിയാ ഉള്ള പ്രായത്തിൽ കഴിയறதில்லை, കല്യാണം കഴിഞ്ഞാൽ കുഴந்தை பிறக்கிறதில்லை, കുഴந்தை பிறக்கும்போதே ஆட்டிசம் முதலான ரோகங்கள், அப்புறம் என்னெல்லாம் படிச்சும் அந்த படித்தத்துக்கு வேண்ட ரீதியில் வேலை கிடைக்கிறதில்லை. இப்படி நிறைய கஷ்டங்கள் முந்தியை விட ஜாஸ்தி தான் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சம்ஸ்காரம் நம்மளோடு அந்த அனுஷ்டானங்கள் இல்லாமல் ஆனது தான் அதுக்கு காரணம். நம்மளோட எல்லா அனுஷ்டானங்கள்லையும் நம்ம பார்த்தோம்னா பிரதானமாக அக்னி, வாயு, ஜலம், சூரியன் இதைத்தான் நம்ம ஆராதனம் பண்ணுவோம். வாதபித்த கபம், அக்னி, ஜலம், வாயு இது மூணும் பொதுவே ஆப்போசிட்டாக பிரவர்த்திச்சானாலும் சரீரத்தில் இதெல்லாமல் சேர்ந்து பிரவர்த்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வித்தியஸ்ததையாக தெரிகிறது. அதனால தான் நம்ம எந்த வைதிக கர்மாலயம் ஒரு ஜலத்தை வச்சுள்ள ஆஜமனம், அப்புறம் அந்த பிராணாயாமம்,
அப்புறம் ஹோமம். இது மாதிரி ஜலம் வாயு அக்னி. அக்னி சர்வா தேவதாக, ஆபோவை சர்வா தேவதாக. அக்னியிலே அந்த ஜலத்திலே எல்லா தேவதைகளும் இருக்குது. இதை மூணையும் இன்க்ளூட் பண்ணித்தான் எல்லா ஆராதனையும் நம்ம நடத்துவோம். எந்த வைதிக கர்மா தொடங்கினாலும் அதில் ஒரு புண்ணியாகம் பண்ணுறதுண்டு. அந்த புண்ணியாகத்துக்கு முந்தியே நம்ம சாந்தியஸ்து, துஷ்டியஸ்து, புஷ்டியஸ்து, ஆயுஷ்யமஸ்து, ஆரோக்கியமஸ்து, தனதானிய சமிருத்திமஸ்து, கோபிராமணேபிய சுகமஸ்து, ஐசான்ய பகிர்தேச அக்ஷன்சமஸ்து, சர்வா சம்பதஸ்தந்து, அப்படி எல்லாமே அந்த புண்ணியாகத்துக்கு முந்தியே நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த வருணனை ஆவாகனம் பண்ணி அந்த வருணனோடு பிரீதி വരുത്തി എല്ലാത്തെയും ശുദ്ധമാക്കും. நம்ம ശരീരത്തിலேயும் ஜாஸ்தி ஜலந்தான் இருக்குது. அதனால இந்த தேவதையோட அனுகிரகம் கொண்டு நமக்கு எல்லா காரியங்களும் நேட முடியும் அப்படின்னு தெரிகிறது. க்ஷேத்திரத்தில் எல்லாம் ஆராதனை இருந்தாலும் அது எல்லாருக்கும் வேண்டித்தான் க்ஷேத்திரத்தில் ஆராதனை வந்திருக்கு. அங்கே நமக்கு நேர ஒரு கர்மா பண்ண முடியாது, பிரார்த்திக்கத்தான் முடியும். அங்கே உள்ள அந்த பூஜாரியை வச்சு தான் நம்ம பூஜை பண்ணுவோம். அது அந்த மாதிரி நேர பூஜை பண்ண முடியாத ஆளுகளுக்கு தான் அந்த மாதிரி க்ஷேத்திரம் பிரதானமாக வந்தது. அதனால் நம்மளோட அந்த சம்ஸ்காரத்தில் என்னது பார்த்தானா, அந்த தேவதை ஆராதனைக்கு சப்போர்ட்டாக நம்மளோட ஆகாரம், அது மாதிரி நம்மளோட வஸ்திரதாரணம், நம்மளோட ரொட்டீன், நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம், எத்தனை மணிக்கு படுத்துக்கிறோம், இந்த மாதிரி உள்ள எல்லா காரியங்களையும் அந்த தேவதை ஆராதனம் நல்ல எஃபெக்டிவ் ஆகிறதுக்கு வேண்டி எப்படி பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமக்கு அந்த அன்னன்னைக்கு உள்ள பாவத்தை மாற்றத்துக்கு சந்தியாவந்தனம், அது மாதிரி ഏറ്റവും പരമമായ മന്ത്രமான காயத்ரி உபாசனை, இதெல்லாம் நித்தியகர்மானுஷ்டானத்திலே வச்சிருக்கா. அப்புறம் ஷோடச சம்ஸ்காரம், நம்மளில் உள்ள அந்த நல்ல குணத்தை ஏற்றுறதுக்கும், அது மாதிரி அந்த நெகட்டிவ் ஆയിട്ടുള്ള அந்த ஃபேக்டர்ஸ் இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் அந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஜாதகர்மன், நாமகரணம், அன்னப்பிராசனம், சௌளம் இதெல்லாம் வந்துருக்கு. அப்போது இந்த மாதிரி உள்ள அந்த நித்திய கர்மானுஷ்டானங்கள், ஷோடச சம்ஸ்காரம், அது மாதிரி அந்தியஷ்டி, ஸ்திரீ தர்மம், இதெல்லாம் சரியாக எப்படி பண்ணணும், அந்த மந்திரங்களோடெல்லாம் அர்த்தம் என்ன, அதனோடெல்லாம் உத்தேசம் என்ன, இந்த மாதிரி உள்ள எல்லா காரியங்களும் இன்க்ளூட் பண்ணி ஒரு வருஷம் கொண்டு இப்படி ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு தீர்மானம். அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அந்த மெசேஜிலேயே பார்க்க முடியும். அதுக்கு ஒரு ரொம்ப ஒரு நாமினலான ஒரு ஃபீ தான் வச்சிருக்கு. அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி பிராமணாலோட சம்ஸ்காரத்தை என்ன ஆக்கம், நம்மளோட சம்பிரதாயம் என்ன ஆக்கம் அப்படின்னு பூர்ணமாக தெரிஞ்சு, அது நம்மளோட எல்லா கஷ்டங்களையும் மாற்றி நம்மளோட எல்லா ஸ்ரேயஸுக்கும் அதை எப்படி நம்ம பிரயோஜனப்படுத்தலாம், அந்த ஒரு பெரிய நிதியை நம்ம உபயோகப்படுத்தாமல் இருக்கோம், அதை எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு இந்த ஒரு கோர்ஸ் வழி தெரிஞ்சுக்கலாம். அதனால் எல்லாரும் இந்த கோர்ஸுக்கு ஜாயின் செய்யுங்கோ அப்படின்னு கேட்டுக்கிறேன். நமஸ்காரம்.